ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்னர் மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான டேஸ்டான சுவையான ஒரு தேங்காய் சாதம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதத்து கூட உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய சாப்பிட தோணும். அவ்வளோ ஒரு அசத்தலா இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுமே தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 பட்டை வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சாதத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா கருகிரும். அப்போ சாதத்தோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்க, இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே 1 கப்பு திருவின தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்போ கருகிரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு சாதம் எடுத்துக்கலாம். சாதம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் தேங்காய் சாத்து கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறனால நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்குது. பாருங்கள், சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் சாதத்துக்கு காம்பினேஷனாக ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வாய்வுன்றனால இது கூடவே 2 பல்லு வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக 5 மினிட்ஸ் மூடி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. பாருங்க, தேங்காய் சாதத்துக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சாதம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.